மூலிகை தாவரங்களின் பாகங்களான இலை, தழை, வேர் போன்றவற்றை நன்கு மை போல் அரைத்து விழுதாகவே அல்லது பால், நீர் போன்றவற்றுடன் கலந்து உண்ணக் கொடுத்தல் கர்க்கம் என்று அழைக்கப்படுகிறது. இவ்வாறு தயாரிக்கப்படும் கர்க்கங்களை தயார் செய்து 3 மணி நேரத்திற்குள் பயன்படுத்திவிட வேண்டும். கீழாநெல்லிக் கர்க்கம். கீழாநெல்லித் தாவரத்தை வேருடன் சேகரித்துக் கொள்ளவும், பின் அதன் தழை, சிறு கொப்புடன் கூடிய இலைகள் மற்றும் வேர் பாகங்களை சுத்தம் செய்து கழுவி பொடியாக அரிந்து நன்கு விழுதாய் அரைத்து எடுத்துக் கொள்ளவும். இவ்விழுதினை சிறு நெல்லிக்காய் அளவு எடுத்து தினமும் 2 வேளை வெண்ணெய் நீக்கிய மோரில் கலந்து கொடுக்கவும். இவ்வாறு செய்து வர காமாலை நோய் குணமாகும். குப்பைமேனிக் கர்க்கம். குப்பைமேனித் தாவரத்தை வேருடன் சேகரித்துக் கொள்ளவும், பின் அதன் தழை, சிறு கொல்லிக்கதன் தழை, சிறு கொப்புடன் கூடிய இலைகள் மற்றும் வேர் பாதங்களை சுத்தம் செய்து கழுவி பொடியாக அரிந்து நன்கு விழுதாய் அரைத்து எடுத்துக் கொள்ளவும். இவ்விழுதினை கொட்டைப்பாக்கு அளவு எடுத்து 3 நாட்கள் மட்டும் நீரில் கரைத்துக் கொடுக்கவும். உப்பில்லா பத்தியம் வைக்கவும். இவ்வாறு செய்து வர குடற்புழு, பலவகை நஞ்சு, நமைச்சல் ஆகியன குணமாகும். மருதாணி இலைகளை சிறிதளவு எடுத்து சுத்தம் செய்தது கழுவிக்கொள்ளவும். அத்துடன் பூண்டு 1 பல், மிளகு 5 சேர்த்து அரைத்து விழுதாக்கிக் கொள்ளவும். இதில் 2 முதல் 4 கிராம் விழுதை எடுத்து தினமும் காலையில் மட்டும் உள்ளுக்குள் கொடுக்கவும். இவ்வாறு செய்து வர வெள்ளைப்படுதல், கைகால் எரிச்சலல் ஆகியன தீரும். கரிசாலை கர்க்கம். கரிசாலை தாவரத்தை சேகரித்துக் கொள்ளவும், அதனை சுத்தம் செய்து பொடியாக அரிந்து விழுதாய் அரைத்துக் கொள்ளவும். இதில் 2 முதல் 4 கிராம் வரை எடுத்து தினமும் பாலில் 2 வேளை கலந்து கொடுக்கவும். இவ்வாறு செய்து வர காமாலை வெளுப்பு நோய், இரத்த சோகை, வீக்கம் ஆகியன தீரும். கண் பார்வை தெளிவாகும். கறிவேப்பிலை கர்க்கம். கறிவேப்பிலை தாவரத்தின் இலைகளை சேகரித்துக் கொள்ளவும், அதனுடன் சிறிதளவு மிளகு சேர்த்து வெந்நீர் விட்டு அரைத்து கொடுக்கவும். இதில் 5 முதல் 10 கிராம் வரை எடுத்து உள்ளுக்குள் கொடுக்கவும். இவ்வாறு செய்து வர செரியாமை, வயிற்றுவலி ஆகியன தீரும்.